வணக்கம் 06க்கு உங்களை வரவேற்கிறோம். மேகி நூடுல்ஸ்ல அதிக அளவுல ரசாயனங்கள் கலந்திருக்குது அப்படின்னு அரசாங்கம் ஒரு அறிக்கையை கொடுத்தது. அதைத் தொடர்ந்து டெல்லியில் மேகி தடை செய்யப்பட்டது. பல்வேறு மாநிலங்களிலும் மேகிக்கு தடை கொண்டு வரப்பட்டது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று இரவு மேகியின் விற்பனை முழுமையாக தடை செய்யப்பட்டது. இந்த நிலையில உணவு கலப்படத்திற்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை நியூஸ் 7 தமிழ் 3 நாட்களாக நடத்தி வருகிறது. இறுதி நாளான இன்று உங்க வீட்டில் ஏதாவது உணவுப் பொருட்கள் இருந்தா அதுல கலப்படம் இருந்தா அதை நீங்க எப்படி கண்டறியலாம் அப்படின்றத பத்தி நாம பேசி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம உணவு பழக்க வழக்கங்களை நாம எப்படி நெறிப்படுத்தலாம் அது குறித்தும் நாம பேசி இருக்கிறோம். இது குறித்தெல்லாம் நம்மோடு பேச அரசு இயற்கை யோகா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து டாக்டர் கோகுலகிருஷ்ணன் இருக்கிறார். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த மேகி சர்ச்சை எழுந்ததுக்கு அப்புறமா அந்த கலப்படம் அதிகமா இருக்கு, ரசாயனங்கள் அதில் இருக்கு அப்படின்னு தெரிந்ததுக்கு அப்புறமா எல்லா மக்களுமே அதை பத்தி பேச தொடங்கி இருக்கிறாங்க. பொதுவாகவே உணவு பொருட்கள்ல எவ்வளவு கலப்படங்கள் இருக்கு அப்படின்னு எல்லாம் பேச தொடங்கி இருக்கிறாங்க. இந்த சமயத்துல ஒரு டாக்டரா நீங்க உங்களுடைய மருத்துவமனைக்கு வரக்கூடிய ஒரு அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸ் அந்த நோயாளிகள் என்ன சொல்றாங்க? அவங்க யாராவது இந்த மாதிரி கலப்படம் சம்பந்தமான பிரச்சனைகள் சார்ந்து வந்திருக்கிறாங்களா? கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் இந்த கலப்படம் சம்மந்தமான உணவுகளே சாப்பிட்றதுனால நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. இதனால் நம்ம மருத்துவமனைக்கு வர நோயாளிகளும் அந்த செயற்கையான உணவுகளான கலப்படம் நிறைஞ்ச அந்த உணவுகள், அதாவது இந்த சிப்ஸு, அப்புறம் இந்த மாதிரி நொறுக்கு தீனிகள், இடைத்தீனிகள் சாப்பிட்றது, அப்புறம் ஹோட்டலுக்கு போய் ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அஜீரணம், மலச்சிக்கல், வயிற்றுப்புண், தோல் அலர்ஜி, அப்புறம் மூலம், இந்த மாதிரி பல நோய்களால் அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. பொதுவாகவே இது குறித்த ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது எப்படி இருக்குது? இப்போ இருக்கிற மக்கள்கிட்ட எப்படி இருக்குது விழிப்புணர்வு? இப்போ இருக்கிற மக்களுக்கு இதை பற்றிய விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் அவங்க வந்து அறியாமையினால் தான் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்க்கெலாம் போயிட்டு இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்லேயே கூட பார்த்திங்கன்னா ரெடிமேடாக, அதாவது ரெடிமேடு தோசை மாவு இப்போ கிடைக்குது, அதை வாங்கிட்டு வந்தெல்லாம் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி ரெடிமேட் உணவுப் பொருள் சாப்பிட சாப்பிட என்ன ஆகுது, அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி முதல்ல குறையுது. அதாவது நம்மளோட இம்யூனிட்டி அந்த இதுவே குறையுது. அதாவது நோய் வந்தா எதிர்க்கக்கூடிய சக்தியே வந்து குறையுது அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா இந்த மாதிரி உணவுப் பொருள்களில் வந்து உங்களுக்கு ஊட்டச்சத்து, அதாவது நியூட்ரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான அளவில் தான் இருக்குது. இன்னொன்று வந்து இதெல்லாம் ஜீரணிக்கக்கூடிய சக்தி வந்து நமக்குள்ளார குறைஞ்சி போகுது. அதனால் எதிர்ப்பு சக்தி கிடைக்க மாட்டேங்குது. ரெண்டாவது வந்து இதனால் வந்து நமக்கு அஜீரணம், மலச்சிக்கல், இந்த மாதிரி படிப்படியாக இந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து ஈவன் பெரிய கேன்சர் அளவு கூட நமக்கு இது வந்து உண்டு பண்ணுதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக. இது பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணோம்னா, பொதுவாக நம்ம வீட்டில் உபயோகிக்கிற எல்லா உணவுப் பொருட்கள்லையுமே என்னென்ன பொருட்களில் என்னென்ன கலப்படங்கள் இருக்குது அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். நிறைய உணவுப் பொருட்களில் கலப்படங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பொதுவாக வந்துட்டு எல்லாத்து வீட்லேயுமே வந்துட்டு இந்த சர்க்கரை வந்து பயன்படுத்துகிறாங்க. சர்க்கரை, உப்பில் வந்து நிறைய கலப்படங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சாக் பீஸ் பவுடரை வந்து கலக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய விளைவுகள் என்னன்னு பார்த்தா வாந்தி, அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் பாதிக்கிற அளவுக்கு வந்து இந்த சர்க்கரை மற்றும் உப்புல கலக்கப்படுற அந்த கலப்பட பொருளால் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய உணவுப் பொருட்களில் வந்து இந்த கலப்படங்கள் இருப்பதை வந்து நம்மளால உறுதி செய்ய முடியுது. பொதுவாக பால் பொருட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே தண்ணீர் நிறைய கலக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்ச்சை வந்து கலக்கிறதுனால வயிறு சார்ந்த பிரச்சனைகள் அதிக அளவில் வருது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் நிறைய உணவுப் பொருட்களை பார்க்கும்போது எல்லா வீட்லையுமே பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான பொருளாக தேன் இருக்கு. அந்த தேன்ல வந்து தண்ணீர், அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை பாகை வந்து கலக்கிறாங்க. இந்த கலப்படம் நிறைந்த இந்த தேனை வந்து பருகிக்கிட்டே இருக்கிறது மூலமா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ரொம்பவே வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மிளகாய் தூள் எல்லாத்து வீட்லயுமே கண்டிப்பா இருக்கும். எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரி ரெடிமேடா இருக்கிற மிளகாய் தூளை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுல இருக்கிற கலப்பட பொருள் அப்படின்னு பார்த்தா செங்கல் தூளை வந்து பயன்படுத்துறாங்க. ரொம்பவே பயப்படக்கூடிய ஒரு நிலைமையா நம்மளுக்கு இருக்கு. அதுக்கு சிவப்பு சாயங்களும் வந்து பூசப்படுது. அதுக்கடுத்து இதனுடைய விளைவுகள் பார்த்தா வயிறு சார்ந்த நோய்கள் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்ததான தேநீர் தூள்ல வந்து என்னென்ன கலக்குறாங்க அப்படின்னு பார்த்தா நிறமுள்ள இலைகளை வந்து கலக்குகிறார்கள். அது மட்டும் இல்லாம இரும்பு நுண் துகள்களையும் கலக்குறாங்க. இதனோட விளைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா கல்லீரல் சார்ந்த முக்கியமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு இந்த கலப்பட பொருள் ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா ஒரு நெய், வெண்ணெய் போன்ற பொருட்கள்ல கூட வனஸ்பதியை வந்து கலக்குறாங்க. இதனோட விளைவு என்னன்னு பார்த்தோம்னா கண் பார்வை வந்து குறையுது, இதயம், வயிறு, கல்லீரல் கூட பாதிக்குது இந்த கலப்பட பொருளால அப்படின்னு சொல்றாங்க. நீங்களே முன்னாடி
சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா இந்த மிளகு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல பப்பாளி விதைகளை வந்து கலக்குறாங்க. இதனால வந்து மீண்டும் வந்து இந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் தான் அதிக அளவில் இருக்குது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. மேலும் நிறைய உணவுப் பொருட்கள்ல நம்மளுடைய வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அரிசி வகைகள்ல நம்ம நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய கலப்படங்கள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. மண் துகள்களை கூட கலக்குறாங்க, பல வகையான கற்கள் மண் துகள்களையும் கலக்குறாங்க. இதனோட விளைவாக நம்மளோட உணவே வந்து நஞ்சாகுது, நிறைய உடல் உபாதைகளுக்கும் நம்ம ஆளாகிறோம் இல்லையா? இந்த மாதிரி எல்லாம் நம்ம டெய்லி நம்ம தினம் வந்து ஒரு பரபரப்பான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருமே வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. எல்லாருமே அது சீக்கிரமா கிளம்பணும், அதனால வந்து இந்த பேக்கேஜ்டு ஃபுட்டை நம்பி நிறைய பேர் அதையவே அன்றாட உணவா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலவில இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க அப்படின்னு உங்களை மாதிரி இருக்க டாக்டர்கள் நீங்க சொல்றீங்க. ஆனா அது எந்தெந்த இயற்கையான உணவுகள் எளிதாக அவங்க சாப்பிடக்கூடிய நிலைமையில இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா எளிமையாக கிடைக்கக்கூடிய பழ வகைகள், சீசனல் ஃப்ரூட்ஸ் தான் சொல்லுவோம். அந்தந்த பருவ காலத்துக்கு கிடைக்கக்கூடிய அந்த பழங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் ஃபுல்லாகவே கிடைக்கக்கூடிய பழங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்துலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு ஊட்டச்சத்து இருக்குது, நல்ல சக்தி கூட நமக்கு கிடைக்குது, எளிமையாக ஜீரணமும் ஆகக்கூடியது. அதேமாதிரி கொய்யாப்பழம் உடம்புக்கு நல்லா எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது, எலும்பு எல்லாத்தையும் நல்லா பலப்படுத்துது. ஏன்னா அதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அந்த மாதிரி. அதே மாதிரி திராட்சை. ஸோ திராட்சை நீங்க சொன்ன 3 பழங்களுமே பார்த்தா கிட்டத்தட்ட விலை வந்து குறைவான ஒரு பொருட்களை தான் நீங்க சொல்றீங்க. அதாவது நிறைய பேருக்கு ஒரு மித்து இருக்கு, அதாவது காஸ்ட்லியான ரொம்ப விலை உயர் ரகமான பழங்களை வந்து லிச்சி போன்ற பழங்களை எல்லாம் இப்போ எல்லாருமே சாப்பிட தொடங்கி இருக்கிறாங்க. நீங்க சொல்றது இந்த கொய்யாப்பழம் அது மட்டும் இல்லாம இந்த வாழைப்பழத்துல எல்லாம் அதிகமான சத்து இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா இன்னும் நிறைய தகவல்கள் உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதே சமயத்தில் இந்த உணவு கலப்படத்தை வந்து எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் தேடினோம். அது சம்மந்தமாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நிறைய உணவுப் பொருட்களில் வந்து நீங்கள் வீட்டில் எளிதாகவே கண்டுபிடிக்கிற அளவுக்கு அந்த கலப்பட பொருட்களை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த டீ தூளில் வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னான்னா, ஒரு நல்ல தண்ணியில் ஒரு பீக்கரில் நீங்கள் தண்ணி வச்சுட்டு அந்த டீ பேக்கெட்டை வந்து அந்த தண்ணியில் வந்து விட்டிங்கனாலே அது சூடு தண்ணியா இல்லாம இருந்தாலும் ஒரு சாதாரண தண்ணியில நீங்க டிப் பண்ணீங்கனாலே கலர் முதல்ல அதிகமா எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அந்த கலர் அதிகமா இருக்கிறப்பே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அது கலப்படமான ஒரு டீ தூள் அப்படின்னு. அடுத்ததா ஒரு நல்ல ஒரு டீ தூள், ஒரு ஜெனியூனான ஒரு டீ தூள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டீ பேக் நீங்க உள்ள விட்டோன்னா உடனடியா கலர் வந்து இறங்காது. அடுத்ததா தேன் பாத்தீங்கன்னா ஒரிஜினலா உண்மையான ஒரு தேன் வந்து நீங்க தண்ணிக்குள்ள போட்ட உடனே கீழே வந்து போய் படிஞ்சிரும். ஆனா வந்து ஒரு கலப்படமான ஒரு தேன் வந்து தண்ணியில ஊத்தும் போது அது வந்து சாயம் மாதிரி திரும்ப மேலே எழும்புறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதை வச்சு நீங்க ரொம்ப எளிமையா ஒரு கலப்படமான தேனுக்கும் ஒரு நல்ல ஒரு தேனுக்கும் நீங்க வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாம இந்த தேனை பாத்தீங்கன்னா கீழே படிஞ்சிருக்கிறது ஒரே மாதிரி தெரியலாம், கலப்படமான தேனும் ஒரு உண்மையான தேனும். ஆனா நீங்க கலக்கும் போது அந்த கலப்படமான தேன் வந்து ஃபுல்லாவே அந்த தண்ணியில வந்து கலந்துரும். ஆனா உண்மையான ஒரு தேனா இருக்கும்போது அது நீங்க ஸ்பூன்ல கலக்குனா கூட அது கீழே படிஞ்ச அந்த இதை வந்து நீங்க பார்க்க முடியும். இது வந்து தேனை வந்து ரொம்ப இயல்பா நீங்க வந்து கண்டுபிடிச்சு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இதை பார்க்கலாம். அடுத்ததா மிளகாய் தூளை பார்த்தீங்கன்னா ரசாயனம் கலந்த மிளகாய் தூள், அதாவது ரசாயன கலர் கலந்துருந்தாங்கன்னா பார்த்தோன்னே கலர் உள்ள போகும். ஆனா வந்து அந்த அப்படியே அந்த கலர் டெஃப்யூஸ் ஆகிறத நீங்க நல்லாவே பார்க்க முடியும். ஆனா அந்த கலப்படம் இல்லாத ஒரு பொருளா இருக்கும்போது அது நல்லா தெளிவாகவே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப எளிதா மக்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம் இல்லையா வீட்டில்? இது மாதிரி உங்களுடைய வர்ற உங்கள்கிட்ட பேஷண்ட்ஸ் கிட்ட நீங்க ஏதாவது சொல்றீங்களா? இந்த டிப்ஸ் ஏதாவது சொல்லுவீங்களா? அதாவது முடிந்த வரைக்கும் நாம் வந்து செயற்கை உணவுப் பொருள் நாடாமல் இயற்கையான உணவுப் பொருட்கள், அதாவது இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பழங்கள், காய்கறிகள், முளைக்கட்டின தானியங்கள், இப்போ பச்சை பயிறு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்லேயே முளை கட்டி நம்ம வந்து சாப்பிட்லாம். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா புரத சத்து அதிகமாக இருக்குது, எளிமையாக ஜீரணமாகக்கூடியது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி எளிமையான பொருட்கள். இன்னொன்று நம்ம சமைச்ச உணவே சாப்பிட்றோம் அப்படின்னாலும் அதில் வந்து இந்த கொடி காய்கறிகள், ஏன்னா அதில் வந்து நீர் சத்து, நார் சத்து இதெல்லாமே நிறைஞ்சிருக்கு. இதை வந்து நம்ம அரை வேக்காட்டில், அதாவது கொஞ்சமாக வேக வச்சு அதில் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக அந்த உப்பு, புளி, காரம் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து அதை சாம்பாராவோ
இல்லை ஒரு சூப் மாதிரி கூட நம்ம செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பா ஏன்னா கண்டிப்பா. இதெல்லாம் சமைத்த பார்த்தீங்கன்னா உணவையே நம்பி இருக்காமல் இந்த மாதிரியான பழ வகைகளை சாப்பிடுறது நல்லது அப்படின்னு சொல்றீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மதுரையில் எங்களுடைய செய்தியாளர் ஜான்சி காத்திருக்கிறார். அங்க நிறைய மக்கள் இந்த மாதிரி கலப்பட பொருள் அவங்க எப்படி கண்டறியலதை பத்தி மட்டும் இல்லாம இப்போ நிறைய விளம்பரங்கள்ல வந்து நடிகர்கள் வந்து அந்த பொருட்களை வாங்குவதற்கு ஊக்குவிக்கிறார்கள். அதை அங்க இருக்கிற மக்கள் என்ன, அது அவங்களுடைய பார்வை என்ன, அது பத்தி எல்லாம் நாம் பேசலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஜீரோ ஆர் தொடர்கிறது. மேகி நூடுல்ஸில் அதிகமான ரசாயனங்கள் இருக்குது அப்படின்னு தெரிய வந்தது. அதுக்கு அடுத்ததாக உணவு கலப்படம் குறித்து எல்லா தளங்களிலும் விவாதிக்கப்பட்டு வருகிறது. அது குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். டாக்டர், நீங்கள் இந்த இடைவேளைக்கு முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருந்தோம், எப்படி வந்து நடிகர்கள் இவங்கெல்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படின்றதுக்காகவே நிறைய பொருட்களை வந்து எல்லாரும் வாங்குறாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். உங்களுடைய அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய அந்த பெற்றோர்களிடையே இது பற்றியெல்லாம் நீங்கள் பேசியிருக்கிறீங்களா? என்ன மாதிரி சொல்கிறாங்க அந்த பெற்றோர்கள்? கண்டிப்பாக இந்த மாதிரியான விளம்பரங்களை பார்க்கும்பொழுது எங்கள் குழந்தைகள், அதாவது இப்போது ஒரு பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு இந்த மாதிரியான உணவுப் பொருளை வந்து விற்பனை பண்ணுறதுக்கு அந்தந்த துறையில் யார் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்களோ அவங்கள வச்சு இதை பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போது இந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு அட்ராக்ட் ஆகிறாங்க. அதனால் அது வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க பிடிவாதம் பிடிச்சு இந்த மாதிரியான உணவுப் பொருள், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஹார்லிக்ஸு, பூஸ்ட் இதெல்லாம் சாப்பிட்றாங்க. இது ஒரு நாளடைவில் இதுவே வந்து ரொம்ப பழக்கமாகிடுது. அதாவது இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையான, சப்போஸ் ஒரு அவசர நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு ட்ரிங்க் இல்லை, வீட்டில் இல்லை, சப்போஸ் இந்த பூஸ்டோ ஹார்லிக்ஸோ ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பசங்க ஈவன் ஸ்கூலுக்கே போகிறது கூட வேண்டாம், என்னால் நான் அதெல்லாம் போக மாட்டேன், ஏன்னா இது இல்லை அப்படின்றது சொல்கிறதுனால அவங்க ஸ்கூலுக்கு போகிறதையே கூட அவங்க வந்து நிறுத்திடுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு அடிமை ஆக்குறது அப்படின்றதுனால இந்த மாதிரியான உணவு, அதாவது ஹெல்த் ட்ரிங்க்குன்ற பேரில் வரக்கூடிய இந்த இதுவெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பெற்றோர்களுடைய நாம தான் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி இதனுடைய நல்லது என்ன, பாதகம் என்ன அப்படின்றத எடுத்து சொல்லி புரிய வச்சு அவங்களுக்கு வந்து நம்ம இயற்கையாக இல்லை இந்த மாதிரி மூலிகை டீ இருக்குது, ஹெர்பல் டீன்னு ஒன்று இருக்குது, ஸோ இதை நம்ம சாப்பிடலாம், க்ரீன் டீன்னு ஒன்று இருக்குது, இந்த க்ரீன் டீ சாப்பிட்றதுனால என்ன மாதிரியான, அதாவது எந்த விதத்தில் உடலுக்கு எல்லாத்துக்கும் மேலே மனசுக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படின்னு குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி புரிய வச்சு இந்த மாதிரியான ஒரு ஹெல்த் ட்ரிங்கை சாப்பிட்றதுக்கு நாம் வந்து பழக்கப்படுத்தலாம். அதுக்கும் மேலே வந்து இந்த மாதிரி பழச்சாறுகள், ஃப்ரூட் ஜூஸஸ், ஒரு ஆப்பிள் ஜூஸோடைய நன்மைகள் என்ன, ஸோ இதெல்லாம் டாக்டர் கூட சொல்லுவாங்க, an apple per day keeps a doctor away அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஆப்பிள் ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுனால நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா இந்த மாதிரியான இயற்கை உணவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்கள் இதுலெல்லாம் கூட ரசாயனங்கள் இருக்குது தானே? கண்டிப்பாக ரசாயனங்கள் இருக்குதான். இப்போ பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் ஆப்பிள்னு சொல்கிறாங்க. அது வந்து வாஷிங்டன்லேருந்து இறக்குமதி செய்கிற அந்த ஆப்பிளில் பார்த்தீங்கன்னா மெழுகு தடவி இருக்குது. இந்த மெழுகு வந்து பார்த்திங்கன்னா இது அப்படியே, அதாவது தோலோடு சாப்பிட்றதுனால, இந்த ஆப்பிள் சாப்பிட்றதுனால வயிற்று உபாதைகள்லாம் வருதுன்னு சொல்லிட்டு ஆய்வில் சொல்லுது. அதனால் இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த மெழுகு பொருளை கத்தி வச்சு சுரண்டி நீக்கிட்டு அந்த ஆப்பிளை தோலோட அப்படியே சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அப்படி முடியலனாலும் ஜூஸ் எடுத்து சாப்பிட்றதுனால ஸோ அந்த குழந்தைக்கு வந்து இல்லை அந்த பெரியவங்களுக்கு கூட ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அதுக்கு தொடர்ந்து நம்ம வந்து அதை பற்றி ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வோடு இருக்கணும்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக எங்களுடைய செய்தியாளர் மதுரையிலிருந்து ஜான்சி காத்து கொண்டிருக்கிறார். அங்கே இருக்கிற நேயர்கள்ட்ட நம்ம பேசுவோம். வணக்கம் ஜான்சி. மதுரையில் இப்போ அங்கே இருக்கிற மக்கள் என்ன மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க? இந்த மேகி நூடுல்ஸில் ரசாயனங்கள் கலக்கப்பட்டிருந்து பெரிய சர்ச்சைக்கு உள்ளாச்சு. அது மட்டும் இல்லாமல் நடிகர்களும் இதை வந்து சொல்லுவதனால பெரிய சர்ச்சைகளுக்கு அவங்களும் சிக்கியிருக்காங்க. இது பற்றியெல்லாம் மதுரையில் இருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்க? நிச்சயமா பிரமிளா, மேகி நூடுல்ஸில் வந்து மோனோசோடியம் குளோடமேட் என்ற ரசாயன உப்பு அனுமதிக்கப்பட்ட அளவை விட 17 மடங்கு உள்ளது என்பதை உச்சநீதிமன்றம், அதாவது உத்தரப்பிரதேச மாநில நுகர்வோர் அமைப்பு கண்டுபிடித்தது. அதனைத் தொடர்ந்து அந்த மாநில அரசு முதல் முறையாக, அதாவது முதல்ல அதை தடை செஞ்சது. அதனைத் தொடர்ந்து பிற மாநிலங்கள் வந்து தொடர்ந்து தடை செய்து கொண்டுதான் இருக்கிறது இந்த மேகி நூடுல்ஸை. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு உணவுப் பொருட்களில் கலப்படம் இருப்பது தெரியாமலே மக்கள் அந்த உணவுப் பொருட்களை உபயோகித்துக் கொண்டிருக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற உணவுப் பொருட்களை, அதாவது பொருட்களை வந்து மக்களிடையே எடுத்து செல்வதற்கு ஒரு
விளம்பர தூதராக நடிக்கும் நடிகர்கள் நடிகைகள் வந்து மக்களை தவறான வழியில், அதாவது இந்த விளம்பரங்களின் மூலம் தவறான வழியில் பயன்படுத்தி இருந்தால் அவர்களுக்கும் இதில் பொறுப்பு உண்டு, அதாவது இந்த தவறில் வந்து அவர்களுக்கும் ஒரு பங்கு உண்டு என்பதை மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இது போன்ற விளம்பரங்களில் நடிக்கும் நடிகர்களை பார்த்துதான் பல உணவுப் பொருட்களை நாங்கள் வாங்கியுள்ளோம் என்றும் அதன்படிதான் வந்து எங்களுடைய குழந்தைகள் வற்புறுத்தலின்படி வாங்கியுள்ளதாக மதுரையில் இங்குள்ள முக்கியமா அனைத்தோட பெற்றோர்கள் வந்து கருத்தாக இருக்குது. இந்நிலையில் நம்மிடையே வந்து இந்த நடிகர்கள் வந்து சமூக பொறுப்பு எந்த அளவில் இருக்கணும், அது மட்டும் இல்லாம குழந்தைகளின் விரும்பி அடம் பிடித்து வாங்கும் நடிகளை பார்த்தும் வாங்கும் அந்த பொருட்களினால் எந்த அளவிற்கு அவர்களை பாதிப்பு ஏற்படுத்தி என்பதை பற்றி நம்மிடையே பேசுவதற்காக மதுரையைச் சேர்ந்த பலர் நம்முடன் இணைந்துள்ளனர். முதலில் இந்த அவர்கள் குழந்தைகள் எந்த அளவிற்கு வந்து நடிகர்கள் பயன்படுத்தும் பொருட்களை பார்த்து வாங்குகிறார்கள், இதனால் அவர்களுக்கு எந்த அளவில் வந்து பாதிப்பு ஏற்படுத்துகிறது, என்ன காரணத்திற்காக அவர்கள் அதை வாங்குறாங்க என்பதை நம்மிடையே பேசுவதற்காக மதுரையைச் சேர்ந்த துர்கா இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். மேம் வணக்கம் மேடம். பொதுவாக வந்து நடிகர்கள் நடிக்கும் அந்த விளம்பர படங்களை பார்த்து தான் வந்து உணவுப் பொருட்கள், அதாவது ஹார்லிக்ஸாக இருக்கட்டும், மேகி நூடுல்ஸாக இருக்கட்டும் உள்ளிட்ட பிற உணவுப் பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா குழந்தைங்க வந்து மேக்ஸிமம் இப்போ டிவி ரீச் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக டிவி ஆட்ஸ் பார்த்து தான் அவங்க கேட்குறாங்க. எனக்கு இது கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற பிடிவாதமும் அவங்ககிட்ட ஜாஸ்தியாக இருக்க தான் செய்யுது. நம்ம என்ன தான் அதை தடுத்தாலுமே ஜங்க் ஃபுட்ஸோட இது வந்து ஆட்லேருந்து தான் நமக்கு ஜாஸ்தியாக வருது. அதே மாதிரி எம்என்சிஸுமே வந்து பிராண்டிங் அவங்களோட ரீச் ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால தான் பிராண்ட் அம்பாசிடருக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட இது கரெக்டாக முடிஞ்சு போச்சு. பட் குழந்தைங்க வந்து நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் என்ன தான் நம்ம கொடுக்கக்கூடாது நம்ம அவேர்னஸாக இருந்தாலும் குழந்தைங்க கண்டிப்பாக டிவி பார்த்தும் வாங்குறாங்க, ப்ளஸ் கடைகளில் பாயிண்ட் ஆஃப் சேலில் டிஸ்பிளேஸ் பார்த்தும் கண்டிப்பாக வாங்குறாங்க. ஸோ அது பிள்ளைங்களோட இதுக்காக தான் பெற்றவங்களும் வாங்குகிறோம், ப்ளஸ் நம்ம பெரியவங்களும் அதே தப்பு தான் பண்ணுறோம். குழந்தைங்களை மட்டுமே நம்ம சொல்ல முடியாது, எம்எஸ்டி நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே பெரியவங்களும் எனக்கு ஈஸியாக இருக்குது ஈஸி குக்கிங்காக நம்மளும் அந்த தப்பு தான் பண்ணுறோம். நிச்சயமா இப்போ இவங்க சொல்லும் போதே கேட்டிருப்போம், குழந்தைகளோட வற்புறுத்தல்னால மட்டும்தான் இது போன்ற உணவுப் பொருட்களை, அதாவது கலப்படமான பொருட்கள் என்று தற்பொழுதுதான் வந்து ஒரு சில பொருட்கள் தெரிய வருது, அதை கூட வாங்குவதாக இந்த துர்கா நம்மகிட்ட தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விளம்பரங்களில், அதாவது ஒரு பொருட்களை மக்களிடையே கொண்டு செல்லக்கூடிய விளம்பர தூதராக நடிக்கும் நடிகர்களுக்கு மேகி நூடுல்ஸ் விவகாரத்தில் வந்து பல நுகர்வோர் அமைப்புகள் அதாவது நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா நேற்று மதுரையைச் சேர்ந்த மணவாளன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் வந்து பிரீத்தி ஜிந்தா, அமிதாப் பச்சன் மற்றும் மாதுரி ஜிதத் உள்ளிட்ட நடிகைகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் உத்தரகாண்ட் மாநிலமும் வந்து தொடர்ந்து நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இது போன்ற விஷயங்கள், அதாவது 2 நிமிடங்களில் வந்து இந்த மேகி நூடுல்ஸை தயாரிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் 3 சப்பாத்தி அளவுக்கு வந்து இது சத்து அளிக்கும் உள்ளிட்ட பல விஷயங்களை வந்து அதாவது உயர் நுகர்வோர் நீதிமன்றம் அவர்களுக்கு கேள்வி எழுப்பி இதற்கான விடையும் வழங்குமாறு அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் அந்த நடிகர்களுக்கான வந்து ஒரு சமூக பொறுப்புணர்வு வந்து எப்படி இருக்கும் என்பதை நம்மிடையே பேசுவதற்காக மதுரையைச் சேர்ந்த இன்னொருத்தர் நம்ம கூட இருக்காங்க, கேட்கலாம். சார், இப்போ வந்து முக்கியமாக நான் முன்னவே சொன்ன மாதிரி வந்து இந்த ஒரு சில விஷயங்கள் இருக்கட்டும், மேகி நூடுல்ஸாக இருக்கட்டும் 3 நிமிஷத்தில் வந்து ரெடி ஆயிரும், 2 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு, இந்த துரித உணவு வகைகளை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த விளம்பரம் செய்யும் நடிகளை பார்த்து தான் வந்து மக்கள் அதிக அளவில் வந்து இப்போ வாங்கிட்டு இருக்கிறாங்க. இது போன்ற விஷயங்களில் வந்து அதிக அளவிலான பிராண்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அவங்களோட ப்ராடக்ட் சேலும். அவங்களுக்கான சமூக பொறுப்பு என்பது இந்த விளம்பரம் நடிக்கும் போது என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பொதுவாக விளம்பரம் வந்து பணம் கொளிக்கும் ஒரு இதாகிடுச்சு. அதில் வந்து நடிகர்கள் வந்து ஏன் தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற புகழ், அவங்கள வந்து இந்த நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கிற காரணம் ஈஸியாக ரீச் ஆகுறது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ நானே மேகியை வந்து விரும்பி சாப்பிட்டுட்டு இருந்தவன் தான். நேற்றுலேருந்து இந்த ஒரு வாரமாக பயமாக இருக்குது, என்ன நடக்க போகுது இல்லை. எதை நம்பி வாங்குறாங்க? முதல்ல வீட்டில் ஃபாஸ்ட்டு உனக்கு சமையல் அப்படிங்கிற ஒரு காரணம். அதோடு இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஏன்னா இவங்களுக்கு வந்து ஈஸியாக சமூக பொறுப்பை கேட்டு அவேர்னஸோடு தான் இருக்காங்க. இவங்களுக்கு தெரியாத விஷயங்கள். நடிகர்களுக்கு பணம் வந்து அவங்களுக்கு வர்றது 2வது பட்சமாக இருந்தாலுமே குவாலிட்டி கண்ட்ரோல் சர்டிஃபிகேட்லாம் கேட்டு வாங்கலாம். அவங்க இந்த ஒரு ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணும்போதெல்லாம் இப்போல்லாம் ISO சர்டிஃபிகேட்லாம் எல்லாருமே வாங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஈஸியாக குவாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது பற்றி நம்மளே பேசிருக்கோம். இன்னொரு சார், என்ன மாதிரியான கட்டுப்பாடுகளை அவங்க விதிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நடிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம எதுக்காக நடிக்கிறோம், ஸோ அதில் என்னென்ன விஷயங்கள் கலந்துருக்காங்கன்றத அவங்க தீர ஆராய்ச்சிக்கணும். அதுக்கடுத்து அவங்க நடிக்க முன் வந்தாங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு நடிகருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு தெரியும். ஸோ இவர் வந்தார்னா கண்டிப்பாக அந்த பொருள் வாங்கி ஆகணுன்ற மாதிரி பைத்தியமாக இன்றைக்கி நிறையா இளைஞர்கள் இருக்கும்.
ஸோ இன்றைக்கி இதை நம்ம சாப்பிட்டோமே அப்படின்னு நீங்கள் நாங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறோமோ அதை நடித்தவங்க அதை ஃபீல் பண்ணணும். ஸோ அதனால் என்னன்னா முழுமையாக தெரிஞ்ச பிறகும் வந்து அவங்க நடிக்க வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நிச்சயமா இப்போ இவங்க சொன்ன மாதிரி வந்து இது போன்ற விளம்பரங்கள் நடிப்பதற்காக வந்து ஒரு அவங்க விளம்பரம் நடிக்கும் நடிகர்கள் வந்து முதலில் இதை பற்றி தெரிந்து கொண்டு அதன் பிறகு நடிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் கடந்த 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் உச்சநீதிமன்றம் வந்து இந்த துரித உணவு வகைகளை அதாவது இதனால் ஏற்படும் பாதிப்புகளை அறிவதற்காக உச்சநீதிமன்றம் ஒரு குழுவை அமைத்து, அதாவது அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் மையத்தின் மூலம் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க சொன்னது. அதன்படி அறிக்கை சமர்ப்பித்தலில் முக்கியமான பரிந்துரைகளை வந்து பார்த்தோம்னா வந்து தொலைக்காட்சி மற்றும் சமூக வலைதளங்களில் வந்து துரித உணவுகளுக்கான விளம்பரங்களை மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரையும், அது மட்டும் இல்லாமல் விளம்பரங்களாக இருக்கட்டும் துரித உணவு சம்பந்தப்பட்ட அனைத்து விளம்பரங்களையும் வந்து வார நாட்களில் மற்றும் விடுமுறை நாட்களில் வந்து காலை 8 மணி முதல் 10 மணி வரை ஒளிபரப்ப தடை செய்ய வேண்டும். மேலும் இது போன்ற விளம்பரங்களில் நடிக்கும் நடிகர்கள் வந்து துரித உணவுகளை பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் அவர்கள் செல்லக்கூடாது போன்ற பல தடைகளை விதித்திருந்தனர். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை அதிக அளவில் கவரும் இது போன்ற உணவுப் பொருட்களுக்கான கார்ட்டூன் போன்ற புத்தகங்களை வந்து பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட வழிமுறைகளை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த நடைமுறைகளை 2013ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்த தகவல்கள் அவங்க சொன்னாங்க. எவ்வளவு பெற்றோர்கள் வந்து இதனால பாதிக்கப்பட்டு இருக்காங்க, அவங்களுடைய குழந்தைகள் வந்து அடம்பிடிச்சு வாங்குற அளவுக்கு ஆகுது. அது மட்டும் இல்லாம அவங்க வாங்கி தந்து ஆகணும்ன்ற ஒரு சூழ்நிலைக்கு பெற்றோர்கள் தள்ளப்படுறாங்க அப்படின்றதும் சொன்னாங்க. இந்த மாதிரியான பெற்றோர்களுக்கு நீங்க சொல்ல விரும்புற ஒரு சின்ன மெசேஜ் சொல்லுங்க டாக்டர். பெற்றோர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க தெரிஞ்சிக்க வேண்டியது நம்மளோட ஆரோக்கியம் தான் நமக்கு முக்கியம். அதுக்கு முதல் படியாக முதல்ல பசித்த அப்புறம் சாப்பிட்ணும். அந்த காலத்தில் பெரியவங்களே சொல்லியிருக்காங்க, பசித்த பின் புசி அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம பசிக்காமல் சாப்பிட்றதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், வெளியே போகும்போது சரி கடையில் என்ன இருக்கோ பார்க்கும்போது இதை சாப்பிட்ணுன்னு தோணுது. இதாவது என்னென்னா மன ரீதியான ஒரு என்ன சொல்லலாம், பசின்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலி உடம்புக்கு அந்த இது தேவையே கிடையாது. அதனால் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பசிக்காக நம்ம சாப்பிடணும். ரெண்டாவது ருசிக்காக சாப்பிட்றத நம்ம வந்து தவிர்க்கணும். இன்னொன்று இந்த உணவுப் பொருளில் வந்து என்ன இது சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நன்மை, ஆரோக்கிய விஷயத்தில் நமக்கு என்ன நன்மை கிடையாது, என்ன பாதகம். ஸோ இதையும் நம்ம ஓரளவுக்காக நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த செயற்கை உணவுகளான இந்த மாதிரி நூடுல்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்த்துட்டு வீட்லேயே நம்ம வந்து இந்த மாதிரி வீட்லேயே நம்ம வந்து இயற்கை உணவுகளை அதிகமாக தவிர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் பற்றிய ஒரு விழிப்புணர்ச்சி நல்லா வந்துட்டுருக்கு. அதனால சிறுதானியங்கள் சாமை, குதிரைவாளி இதெல்லாம் கூட வாங்கி நம்ம வீட்டிலே அதில் வந்து தோசை செய்கிறது, அடை சுடுறது இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இது வந்து எல்லா நாளும் முடியாமல் தான் இருக்கும். ஏன்னா அவசர உலகத்தில் வாழ்கிறோன்னா அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே வீட்டில் இருப்போம், கொஞ்சம் டைமும் இருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு தானியங்கள் பயன்படுத்துறது, சிறுதானியங்கள் பயன்படுத்தி சாப்பிட்றது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக. அப்புறம் வந்து இந்த காய்கறிகள், பழங்கள் இதை வந்து ஜூஸ் ஃபார்ம்லேயும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சூப்பாகவும் வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்முடைய பசியை நல்லா வந்து தூண்டும். முக்கியமாக பார்த்திங்கன்னா உடம்பு முடியாமல் பேஷண்ட்டு, பெட் ரிட்டர்ன் ஆன பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுறது இந்த சூப்பு. அது வந்து கேரட் சூப்பு, பீட்ரூட் சூப்பு, இல்லைனா ஏதாவது கீரை வகையில் செய்கிற சூப்பு இதெல்லாம் சாப்பிட்றதுனால அவங்க பசி வந்து நல்லா தூண்டப்படுது. கண்டிப்பாக ரொம்ப ஒரு அருமையான தகவலை சொன்னீங்க. பசிக்கிறப்ப சாப்பிட்றது தான் உணவாக இருக்க முடியும், அது மித்தது எல்லாமே குப்பையாக தான் மாறும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு தகவலை எங்களுடைய நேயர்களுக்காக சொன்னீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். இந்த கோகுலகிருஷ்ணன், மருத்துவர் கோகுலகிருஷ்ணன் சொன்ன தகவல்கள் ரொம்பவே உபயோகமாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் மதுரையில் நம்ம நேயர்கள் எல்லாருமே அவங்களோட அச்சத்தை வந்து பதிவு செய்திருந்தாங்க. எப்படி வந்து குழந்தைகளுக்கு அவங்க வாங்கி கொடுக்குறது வந்து எல்லாருமே அதை நம்பி வாங்கி கொடுக்குறாங்க, ஆனால் அந்த பொருளே வந்துட்டு நஞ்சா இருக்கு, அது குறித்து பெரிய பயம் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் உணவே வந்து மருந்து அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க, அப்படிதான் அவங்க வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற நம்மளுடைய பரபரப்பான இந்த உலகத்துல நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுமே நஞ்சாகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த உணவை வந்து உட்கொள்வதனால எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டியது, அந்த விழிப்புணர்வு அடைய வேண்டியது தான் இந்த உணவு கலப்படத்திலிருந்து வெளியேறுவதற்கான முதல் படி அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த 0 Hour நிகழ்ச்சி மூலமாக இந்த 3 நாட்கள் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எப்படி வந்து இந்த மேகி நூடுல்ஸ் ஆகட்டும் அல்லது பல உணவுப் பொருட்கள் இருக்கிற கலப்படங்கள் குறித்து பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் கலப்படம் ஏற்பட்டால் நுகர்வோர் நீதிமன்றங்களை எப்படி அணுகிறது அது சம்பந்தமாகவும் நேற்று பார்த்தோம். இன்று இந்த விஷயங்களோட இந்த எப்படி நம்ம இயற்கைக்கு திரும்புவது அப்படின்றத பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த விழிப்புணர்வு தான் முதல் படி, அதை உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருப்போம் நாங்கள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர்.